கேண்டிடேட்ஸ் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம். ப்ராப்ளம் என்ன அப்டின்னா, அவங்களுடைய ஃபிரெண்ட்ஸ், அண்ணா யார்ட்டயாச்சும் கேட்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஐடியா குடுப்பாங்க. என்னன்னு சொல்லுவாங்க அப்டின்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் படி, இல்லன்னா டேட்டாபேஸ் மட்டும் படி, இல்ல மெர்ன் ஸ்டாக் படி, மீன் ஸ்டாக் படி, இல்லன்னா AWS படி, டெவாப்ஸ் படி. அதுக்கடுத்து பார்த்தா, இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட் பார்த்தா அப்டின்னா, ஏஐ பேஸ்டு ட்ரெண்ட் தான். ஸோ, அதனால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படி, இல்லாட்டி டேட்டா சயன்ஸ் படி, கோடிங்கே கிடையாது. டேட்டா அனலிட்டிக்ஸ் படி, இல்லாட்டி கோடிங் பிளஸ் டெக்னிக்கல் நாலேட்ஜ் எதுவுமே வேணாம். மேனுவல் டெஸ்டிங் படி அப்டின்னு நெறைய பேர் நெறைய ஐடியாஸ் குடுப்பாங்க. நம்ம பசங்க எல்லாமே பார்த்தா நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பிகாமா இருப்பாங்க, ஒரு பிபிஏவா இருப்பாங்க. இல்லன்னா பார்த்தீங்கன்னா, டிப்ளோமா ஸ்டூடண்ட்ஸா இருப்பாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ், சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே நான் ஐடில இருக்கனால, இந்த வேர்டே அவங்களுக்கு வந்து டோட்டலா புதுசா இருக்கும். இது வந்து எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலான்ற கன்ஃப்யூசிங் ஸ்டேஜ். நம்பர் 2 நெறைய பேர் கரியர் கேப் இருக்கும். அதாவது நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா, அவங்களோட கரியர்ல 2 இயர்ஸ் கேப் இருந்தாலே ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போ முடியாது. ஸோ அதுக்கடுத்து என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, பிஎஃப் இஷ்யூ. நம்பர் 4 என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, கம்யூனிகேஷன்ஸே இல்ல எனக்கு.